ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கேரட் வச்சு ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்பவே சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே சாஃப்டாக வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போகிற மாதிரி இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்ய நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு கேரட் எடுத்துகிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாத்தையும் சீவிட்டு கொஞ்சம் நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் தண்ணி சேர்த்துருங்க. இப்போ இதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுருங்க. இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கேரட்டை பாத்திரத்தோடு அப்படியே வச்சுடுங்க. நம்ம இன்றைக்கி ஸ்டீம் பண்ணி தாங்க எடுக்க போகிறோம். நீங்கள் இதுக்கு பதிலாக தண்ணியில் சேர்த்து வேக வச்சும் எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இப்போ குக்கரை மூடி போட்டுட்டு மிதமான தீயிலேயே ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கேரட் நல்லா சாஃப்டாக வெந்து வரட்டும். 3 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், கேரட் நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே ஆற விட்டுருங்க. முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இந்த கேரட்டை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கங்க. பாருங்கள், ஸ்மூத்தாக அரைப்பட்டு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம். இதை நம்ம என்ன தான் அரைச்சாலும் கேரட் வந்து மசியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க. கேரட் ஏதாவது மசியாமல் இருந்துச்சுன்னா அது மேலேயே நின்றுடும். அதனால் நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துருங்க. பாருங்கள், கொஞ்சமாக கேரட் அங்கங்கே கட்டியாக இருக்குது இல்லைங்களா? இதை நம்ம தூக்கி போட்டுருவோம். இப்போ கேரட் பேஸ்ட் நமக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்துக்கோங்க. நான் வந்து ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். விஸ்க் வச்சு கலக்கும்போது நமக்கு கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட விஸ்க் இல்லைன்னா ஒரு கரண்டி இல்லை ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேரட் மிக்ஸை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றி வச்சு இதை கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. நம்ம இதில் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. கலக்கிறத விட்டிங்கன்னா கட்டி விழுந்துடும். அதனால் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா வெந்து கொஞ்சம் திக்காகட்டும். பாருங்கள், வெந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னுமுமே நல்லா வெந்து கெட்டியாக வரணுங்க. அது வரைக்கும் இதை கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்திருக்குன்னு. நல்லா சில்கியாக நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வர வரைக்கும் கண்டிப்பாக கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இதை கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. நமக்கு இன்னுமுமே நல்லா வெந்து பேனில் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த நெய் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிச்சு இல்லைங்களா? இந்த ஸ்டேஜில் இதில் கலருக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, நான் வீடியோக்காக சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பேனில் ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வரட்டும். பாருங்கள், நல்லா வெந்துட்டு பேனில் ஒட்டாமல் எந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு வருதுன்னு இந்த பக்குவம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது செட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி கண்ணாடி ட்ரே எடுத்துருக்குறேங்க. இதில் நெய் எண்ணெய் எதுவுமே தடவணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மிக்ஸை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா லெவல் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் எவ்வளோ அழகாக லெவல் பண்ண வருதுன்னு. இப்போ இதை 1 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. நல்லா ஆறி நல்லா செட் ஆகி வரட்டும். பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் வச்சு திருப்பிட்டு லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. அழகாக நமக்கு வந்து விழுந்துடும். பாருங்கள், எவ்வளோ அழகாக விழுந்துருச்சுன்னு. கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இப்போ இதை ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. சைஸு ஷேப்பு ரெண்டுமே உங்களோட விருப்பம்தான். உங்களுக்கு பிடிச்ச சைஸில் பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்லாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படியே வாயில் வச்சோடனே கரைஞ்சி போகிற மாதிரி. பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ இதை கோட் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி டெசிகேட்டட் கோகோனட் எடுத்து வச்சுருக்கிறேங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேரட் பீசஸை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துருங்க. எல்லா பக்கமும் அந்த டெசிகேட்டட் கோகோனட் நல்லா கோட்டாகி வரணும். பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. இதே போல் எல்லா பீஸையும் புரட்டி எடுத்துருங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா சாஃப்டான டேஸ்டியான கேரட் டிலைட் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக இந்த மாதிரி பிஸ்தா வச்சுக்கிறேன்.
பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.